ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சைபர் புல்லிங் இப்போது ரீசெண்டாக ஜெயம் ரவி சார் வீடியோவில் பேசியிருந்தார். அதை பற்றி பேசலாங்க்கா அந்த வீடியோ. 90s கிட்ஸ் டு 80 கிட்ஸ்க்கெலாம் தெரியும். கலாய்க்கிறது அப்படின்னா ஒரு சர்க்கிளில் நடக்கிற விஷயம். இப்போது ஒல்லியாக இருக்கான், அவன் பாரா குண்டாக இருக்கான், அவன் பாரா பிளாக்காக இருக்கான், அவன் பாரா ஒயிட்டாக இருக்கான். அது மாதிரி ஒரு ஒரு கொஞ்ச நேரம் கலாய்ப்பாங்க. அப்புறம் அப்படியே பேசிவிட்டு அப்படியே போயிடுவாங்க. அந்த சர்க்கிளோட முடிஞ்சிடும். பட் இப்போ எப்படி இருக்குன்னா, கலாய்க்கிறது வந்து யாருன்னு நமக்கு தெரியல. அவங்கள போயிட்டு நம்ம கமெண்ட்ஸில் போயிட்டு ரொம்ப அசிங்கமாக பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் அவங்கள பாடி ஷேமிங் பண்ணுறது, ட்ரோல் பண்ணுறது. ஸோ இந்த கலாச்சாரம் வந்து ரொம்ப மோசமாக போய்கிட்டுருக்கு இப்போது இன்டர்நெட்டில் பார்க்கும்போது. ஏன்னா முன்னாடிலாம் வந்து நான் சொன்ன மாதிரி தான் சின்ன சர்க்கிளோட முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தா யார் என்ன தெரியாமல் அவங்கள நம்ம பேசுகிறோம். இது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா, ஒரு பர்சனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மைண்டுக்கு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, லோன்லினஸ் அவங்களுக்கு ஏற்படும், அவங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், அவங்க செய்கிற எல்லா வேலையிலையுமே ஒரு டவுட் ஏற்படும். இன்னும் ரொம்ப மோசமாக அவங்க ஹியூமிலேஷன் ஃபேஸ் பண்ணாங்கன்னா சூசைட் பண்ணுற அளவுக்கு கூட போயிடும். ஜெயம் ரவி சாரோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி பேசியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சைபர் புல்லிங்னால அவர் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்காருன்னு எனக்கு ரொம்ப பர்சனலாக தெரியுது. அது மட்டும் இல்லை, தனிமையும் ஃபேஸ் பண்ணி அவருக்கு பழக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ சைபர் புல்லிங் எல்லாமே கொண்டு வந்துடும். ஸோ ஒரு 2 பேரோட லைஃப்பை வந்து சைபர் புல்லிங் மூலமாக அது மூலமாக அவங்க செப்பரேட் ஆகிருக்காங்கங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது கேட்குறதுக்கே. சைபர் புல்லிங் வந்து என்னைய பொறுத்தளவுக்கு ரொம்ப வேடிக்கையான விஷயமா இருக்குது. நம்ம நினைக்கிறோம், நான் சும்மா ஒரு கமெண்ட் தானே போடுறேன், அதனால் என்ன ஆகப்போகுது அப்படின்னு நினைக்கிறோம். பட் அந்த கமெண்ட் போடும்போது அவங்க எவ்வளோ ஹர்ட் ஆகுவாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. சமீப காலத்தில் நான் லாஸ்ட் மந்த் சில வீடியோஸ்லாம் பண்ணியிருந்தேன் தேர்தல் ரிலேட்டடாக. நல்ல வீடியோஸ்லாம் பண்ணும்போது யாரும் எனக்கு கமெண்ட் பண்ணலை. ஒரு வீடியோ வந்து நான் போர்ட்ரேட் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன் சாரை பற்றி. அதுக்கு வந்து இப்போ ஒரு 20 கமெண்ட் இருக்குல்ல, ஒரு 18-17 கமெண்ட் வந்து என்னை ரொம்ப திட்டினாங்க. அட எனக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை வச்சுக்கோங்களேன். நான் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படல. பட் எனக்கு இப்போ தான் தோணுது, இவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஏன் என்னைய திட்டுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, அவரை நம்ம பேசிட்டோன்னு சொல்லி. சரி, அதுக்காக என்னை இப்படிலாம் திட்டலாமா? அவங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுக்குறா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைபர் புல்லிங் வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணியே ஆகணும். அட்லீஸ்ட் இதுக்கு எப்படி ஸ்டெப் எடுக்கலான்னா, ஸ்கூல் காலேஜஸில் கண்டிப்பாக இது ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். சைபர் புல்லிங் அவேர்னஸ் மாதிரி கொண்டு வரணும். அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக டீச்சர்ஸ் வந்து சொல்லணும், இது மாதிரி உங்களுடைய சன்னுக்கோ டாக்டருக்கோ இது மாதிரி நீங்கள் மெசேஜ் பண்ணணும், இது மாதிரிலாம் கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அது போக ஜென்ரலாகவே ஒருத்தவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கணும். சைக்காலஜி கிளாஸஸ் வச்சாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது இப்படியே போச்சுன்னா யார் வேணால் யாரை வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இதை நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும். இது நல்லதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யாராவது நம்ம ஃபேமிலியை திட்டினா நம்ம சும்மா இருப்போமா? ஸோ இது கண்டிப்பாக கவர்மெண்ட் சொல்லி ஸ்டெப் எடுக்கணும். இப்போது ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயும் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ரொம்ப தப்பாக கமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த அல்காரிதம் மூலமாக அவங்க பிளாக் பண்ணலாம், இல்லைனா அந்த கமெண்ட் டெலீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணலாம் கண்டிப்பாக. இன்டர்நெட் சைடில் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க நம்ம பண்ண முடியும். பிளாட்ஃபார்முக்கு அவங்க ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி அனுப்பி, யாரெல்லாம் அது மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்களோ அவங்களும் நீங்கள் பிளாக் பண்ணுங்கள் அப்படி மாதிரியே அவங்க டேட்டா கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு மன அழுத்தத்தையும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சூசைட் அளவுக்கு கொண்டு போயிடுதில்ல. ஸோ அது மாதிரி நம்ம ஏன் பண்ணணும்? யாருன்னே முன்ன பின்ன தெரியாதவங்களை ஹர்ட் பண்ணி நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? அதில் லாபமே கிடைச்சாலும் இந்த வேலையை நம்ம எப்படி ஒரு கன்சிடர் பண்ணிக்க முடியும்? புரியுதுங்களா? ஒருத்தவங்க திட்டி அது மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணுறதையோ ஒரு பெரிய வேலையை வச்சுருந்தோம்னா நாளைக்கு நம்மளே ஒருத்தர் திட்டுவாங்கள்ல, அதையும் நம்ம யோசிக்கணும்ல. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸை தயவு செஞ்சு இந்த மாதிரி நம்ம கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு தாழ்மையாக வேண்டிக்கிறேன். கவர்மெண்ட்டும் கொஞ்சம் தான் ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜெயம் ரவி சார், கொஞ்சம் நீங்கள் போல்டாக இருங்க. இந்த சமயத்தில் என்ன பேசினாலும் யார் சொன்னாலும் பெருசாக நம்ம மைண்டில் ஏறாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னா, நீங்கள் லைஃப்பில் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள். அது மூலமாகவே உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். உங்கள் அப்பா அம்மா உங்கள் பேரண்ட்ஸ் கூட இருங்க சார். அப்புறம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் செய்யுங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு ஆக்டிங்கோ டைரக்ஷனையும் குவிட் பண்ணாதீங்க. அது மூலமாக கூட நீங்கள் திரும்பவும் ஒரு ஸ்டெடி மைண்டுக்கு நீங்கள் வர முடியும் இல்லையா? ஸோ இந்த சைபர் புல்லிங்லாம் நீங்கள் பெருசாக யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது.
வேறு எதுவும் இல்லை. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்காவது தேவைப்பட்டால் அவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.